ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு Krammer இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு TNPSC குரூப் 1, 2, 3, 4, TET, TRB பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்பரேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோட், there is nothing impossible to him who will try. அதாவது முயற்சி செய்பவனுக்கு எதுவுமே முடியாதது அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கும் அப்படிதான். நீங்கள் முயற்சி செய்கிறீங்க, நீங்கள் முயற்சி செய்வதற்கு தயாராக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா முடியாதது எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே உங்களால் செய்ய முடியும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? there is nothing impossible to him who will try. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாடல் வெர்ப் must. அதாவது இந்த must அப்படின்ற மாடல் வெர்பை எந்தெந்த சிச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்ட் 1. இதோடைய பார்ட் 2 சீக்கிரமாக வரப்போகுது. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களால் மஸ்ட்டை தப்பு இல்லாமல் எல்லா சென்டென்ஸ்லையும் எல்லா சூழ்நிலையிலையும் யூஸ் பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். மஸ்ட் அப்படின்ற இந்த மாடல் வெர்புக்கு ஒரே மீனிங் கிடையாது நம்மளாம் நினைக்கிற மாதிரி. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மஸ்ட் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒன்று செய்தே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலையில் நம்ம மஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி இல்லை. மஸ்ட்டுக்கு நிறைய மீனிங் இருக்குது, நிறைய யூசேஜ் இருக்குது. வேறு வேறு சிச்சுவேஷனில் வேறு வேறு மீனிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். என்னென்ன மாதிரி மீனிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் இந்த மஸ்ட் அப்படின்ற இந்த மாடல் வெர்பை பயன்படுத்தி பாருங்கள். ஃபஸ்ட்டு, டு டாக் அபவுட் ஆப்ளிகேஷன். ஆப்ளிகேஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கடமை. ஏதாவது ஒன்று செய்வதற்கு நம்மளுக்கு கடமை இருக்குது, நம்மளுடைய கடமை அது, நம்ம அதை கண்டிப்பாக செய்து தான் ஆகணும் அப்படின்ற சூழ்நிலையில் நம்ம இந்த மஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். பாருங்க, யூ கேன் யூஸ் மஸ்ட் டு டாக் அபவுட் ஆப்ளிகேஷன் அண்ட் ரூல். ரெண்டாவது, நீங்கள் மஸ்ட்டை எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா ரூல். ரூல் அப்படின்னா விதிகள். சில விதிகள் இருக்கும். ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்கனாக்கா அங்கே சில ரூல்ஸ் இருக்கும். ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் சிலது இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸை நீங்கள் பேசுவதற்கு நீங்கள் இந்த மஸ்ட் அப்படின்ற மாடல் ஆக்ஸிலரி வெர்பை யூஸ் பண்ணலாம். அப்போ முதல்ல நம்ம மஸ்ட்டை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ளிகேஷன், அடுத்தது ரூல். ஆப்ளிகேஷன் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய கடமை, ரூல் அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விதிகள். இதை பற்றி பேசுவதற்கு நம்ம இந்த மஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். பாருங்க எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஐ மஸ்ட் அட்டெண்ட் த வெட்டிங், த பிரைட் இஸ் மை கசின். ஐ மஸ்ட் அட்டெண்ட் த வெட்டிங், த பிரைட் இஸ் மை கசின் அப்படின்னாக்கா நான் இந்த வெட்டிங்கை அட்டெண்ட் பண்ணி ஆகணும், ஏன்னா அந்த பிரைட் என்னுடைய கசின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இது ஒரு ஆப்ளிகேஷன். திஸ் இஸ் அன் ஆப்ளிகேஷன். இட் இஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட் டு மீ. இது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஐ ஃபீல் இட் இஸ் நெசசரி டு அட்டெண்ட் த வெட்டிங். இந்த வெட்டிங்கை கண்டிப்பாக அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ நம்ம ஆப்ளிகேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும், நம்மளுடைய கடமையாக இருக்கும், நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இந்த மஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், மஸ்ட். இதை நம்ம ஒரு ரூல் அதுக்காக எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் ஹோல்ட் தேர் ஐடி கார்டு. இது ஸ்கூலில் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? ஸ்கூலில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் ஹோல்ட் தேர் ஐடி கார்டு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய ஐடி கார்டை கட்டாயம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரூலை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நம்ம மஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் அ ரூல். த ஸ்டூடெண்ட்ஸ் கான்ட் சூஸ் டு ரைட் தி எக்ஸாம் விதவுட் தி ஐடி கார்டு. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஐடி கார்டு இல்லாமல் எக்ஸாமை எழுத முடியாது. இது ஸ்கூலுடைய ரூல் இல்லையா? அப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னாலோ இல்லை ஸ்கூலுக்கு போய் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னாலோ உங்கள் ஐடி கார்டை நீங்கள் காட்டணும். அப்போ தான் நீங்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவீர்கள். அப்போ நம்ம இந்த மஸ்ட் அப்படின்ற இந்த மாடல் ஆக்ஸிலரி வெர்பை ஏதாவது ஒரு ரூலை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஹியர், if you must do something you have no choice. அதாவது இந்த ரூலுக்காக நீங்கள் இந்த மஸ்ட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வேற எந்த சாய்ஸுமே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ஐடி கார்டை எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும்.
அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு வேறு எந்த சாய்ஸுமே இல்லை, இது வந்து அந்த இடத்துடைய ரூல், அது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த மஸ்ட் அப்படின்ற இந்த மாடல் ஆக்ஸிலரி வெர்பை யூஸ் பண்ணலாம். These are the things that is important or necessary to do. அந்த திங்ஸை வந்து அந்த செயலை வந்து அந்த ரூலை வந்து நம்ம கண்டிப்பாக செய்து தான் ஆகணும், அது ரொம்ப முக்கியம். You must use must because you have no choice. ரூலில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக மஸ்ட்டை ஏன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை விட்டால் வேறு வழி கிடையாது, நீங்கள் வந்து ஐடி கார்டை போட்டுட்டு போய் தான் ஆகணும். அப்போ வந்து நீங்கள் இந்த ரூல்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு மஸ்ட்டை வந்து உங்களுடைய சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம். When you use must for obligation, it means that it is very important to you. இப்போ உங்களுக்கு வந்து மஸ்ட் ரூலுக்காகவும் ஆப்ளிகேஷனுக்காகவும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது புரியணும் உங்களுக்கு. நீங்கள் வந்து மஸ்ட் ஆப்ளிகேஷனுக்காக, அதாவது உங்களுடைய கடமையை செய்வதற்காக, உங்களுடைய கடமையை பற்றி பேசுவதற்காக நீங்கள் மஸ்ட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய கடமை அது உங்களை சார்ந்ததாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் ஆப்ளிகேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு மஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். யூஸிங் மஸ்ட் இஸ் சம்திங் மேட்சஸ் டு யூ. உங்களுக்கு அது வந்து பொருத்தமானதாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஐ மஸ்ட் ஃபினிஷ் தி அசைன்மெண்ட் டுடே. ஐ மஸ்ட் ஃபினிஷ் தி அசைன்மெண்ட் டுடே அப்படின்னா இந்த ரூல் வந்து உங்களுக்கு வெளியிலேருந்து யாராலேயோ போடப்பட்டிருக்கிறது, அந்த ரூலுக்கு நீங்கள் ஒபே பண்ணி தான் ஆகணும், உங்களுக்கு வேறு சாய்ஸே கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம ரூல்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் இந்த மஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். இந்த மஸ்ட்டை வந்து நம்ம ஆப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு முக்கியம், அதனால் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவே மஸ்ட்டை வந்து நம்ம ரூல்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரூல் வந்து வெளியில் இருக்கிற யாராலையோ நம்மளுக்கு இடப்பட்ட கட்டளை, நம்மளுக்கு இடப்பட்ட விதி, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் மஸ்ட்டை. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், மஸ்ட் ரூலுக்காக எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் சப்மிட் தேர் ரெக்கார்ட் நோட் டுமாரோ. நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ரெக்கார்ட் நோட்டை சப்மிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், மஸ்ட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் இன் ஃபார்மல் இங்கிலீஷ் டு டாக் அபவுட் ஆப்ளிகேஷன் அண்ட் ரூல்ஸ். அதாவது இந்த மஸ்ட்டை வந்து ஃபார்மல் இங்கிலீஷில் தான் நம்ம வந்து இந்த ஆப்ளிகேஷனையும் ரூலையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம வந்து இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஹேவ் டு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். பொதுவாக நம்ம பேசும்பொழுது இந்த மாதிரி ஒரு ஆப்ளிகேஷனையோ ரூலையோ எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா ஹேவ் டுவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் ரிட்டர்ன் இங்கிலீஷில் நீங்கள் வந்து இந்த ஆப்ளிகேஷனையும் ரூலையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு மஸ்ட்டை தான் நீங்கள் பயன்படுத்தணும். அடுத்த யூசேஜ் பாருங்கள், மஸ்ட்டு ப்ரொஹிபிஷன். ப்ரொஹிபிஷன் அப்படின்னா என்னது? தடை செய்யப்படுதல். இதை வந்து நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம மஸ்ட்டை யூஸ் பண்ணணும். இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக நம்ம வந்து மஸ்ட்டை பயன்படுத்தலாம். யூஸிங் மஸ்ட் டு டாக் அபவுட் ப்ரொஹிபிஷன். மஸ்ட்டை வந்து இந்த ப்ரொஹிபிஷனுக்காக எப்படி நம்ம பயன்படுத்தலாம் பாருங்கள். You can use must not to say something is not allowed or forbidden. அதாவது இந்த மஸ்ட்டை நீங்கள் வந்து ப்ரொஹிபிஷனுக்காக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் மஸ்ட் நாட் அப்படின்னு சேர்த்துக்கணும். இந்த மஸ்ட் நாட் அப்படின்ற இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து அலோ செய்யப்படவில்லை, உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் அனுமதிக்கப்படவில்லை, அது வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த மஸ்ட்டை ப்ரொஹிபிஷனுக்காக யூஸ் பண்ணலாம். ப்ரொஹிபிஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு செயல் உங்களுக்கு அனுமதி கிடையாது, அதை செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை, அதை செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த ப்ரொஹிபிஷனுக்காக மஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். This is the opposite of using must to talk about obligations or rule. இது பாருங்க, ஆப்போசிட்டான மீனிங் இருக்குது. முதல்ல நம்ம ஆப்ளிகேஷனுக்கும் ரூலுக்கும் நம்ம பேசும்பொழுது ஏதாவது ஒன்று செய்யணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக நம்ம மஸ்ட்டை யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த ப்ரொஹிபிஷனுக்காக நீங்கள் மஸ்ட்டை யூஸ் பண்ணும்போது நீங்கள் மஸ்ட்டு கூட ஒரு நாட்டை சேர்த்துப்பீங்க, அதோடைய மீனிங்கே வேறு. நீங்கள் வந்து அதை செய்யக்கூடாது, கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம மஸ்ட் நாட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள், யூ மஸ்டன்ட் ஸ்மோக் இன் த ட்ரெயின். இந்த மஸ்டன்ட் அப்படின்றது மஸ்ட் நாட் அப்படின்ற இந்த வார்த்தையோடைய கான்ட்ராக்ஷன் தான் மஸ்டன்ட். மஸ்ட் நாட் அப்படின்னு ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் நீங்கள் மஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். யூ மஸ்டன்ட் ஸ்மோக் இன் த ட்ரெயின் அப்படின்னா ட்ரெயினுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது, இது வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது, ப்ரொஹிபிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இட் மீன்ஸ் ஸ்மோக்கிங் இஸ் ஃபார்பிடன் அண்ட் இட் இஸ் அகெயின்ஸ்ட் த ரூல்ஸ் டு ஸ்மோக் ஹியர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஸ்மோக்கிங் வந்து இங்கே தடை செய்யப்பட்டிருக்கிறது, அது வந்து விதிகளுக்கு புறம்பானது, நீங்கள் அதை செய்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் விதியை மீறுறீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மஸ்ட்டை இந்த ப்ரொஹிபிஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் நாட் ஓகே டு ஸ்மோக் இன் த ட்ரெயின்.
அதாவது ட்ரெயினுக்குள்ளே நீங்கள் ஸ்மோக் பண்ணுறது நாட் ஓகே அப்படின்னு அர்த்தம் இல்லையா? பாருங்க அடுத்த எக்ஸாம்பிள், passengers must not use mobile phones while the plane is flying. அதாவது ஏரோப்ளேன் வந்து பறந்து கொண்டிருக்கும் பொழுது பயணிகள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் வந்து மொபைல் ஃபோன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. பிளெயின் பறந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் மொபைல் ஃபோன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். This means that it is forbidden to use phones. அதாவது பிளெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது ஃபோன்ஸை யூஸ் பண்ணுறது தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். must not in this meaning is similar to can't. அதாவது இந்த must not அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இது எதோட எந்த மீனிங்கோட தொடர்புடையதாக இருக்குதுனாக்கா can't. நீங்கள் வந்து ஃபோனை யூஸ் பண்ண முடியாது பிளெயினில் ட்ராவல் பண்ணும்பொழுது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த ப்ரொஹிபிஷன் அப்படின்ற மீனிங் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக நம்ம மஸ்ட் அப்படின்ற வார்த்தையை மாடல் ஆக்ஸிலரி வெர்பை யூஸ் பண்ணுறோம். ப்ரொஹிபிஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மஸ்ட் கூட நீங்கள் ஒரு நாட்டை சேர்த்துக்கணும். அடுத்தது பாருங்கள், யூ கேன் யூஸ் மஸ்ட் நாட் இன் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் இங்கிலீஷ். இந்த மஸ்ட் நாட் அப்படின்ற இந்த வார்த்தையை ப்ரொஹிபிஷனுக்காக நீங்கள் ஃபார்மல் இங்கிலீஷ்லேயும் யூஸ் பண்ணலாம், இன்ஃபார்மல் இங்கிலீஷ்லேயும் யூஸ் பண்ணலாம். ஃபார்மல் இங்கிலீஷ் அப்படின்னாக்கா ரைட்டிங்கில் மட்டும் யூஸ் பண்ணுறது. இன்ஃபார்மல் இங்கிலீஷ் அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ், பேசும்பொழுது நம்ம பயன்படுத்துவது. அப்போ இந்த மஸ்ட் நாட் அப்படின்ற இந்த வார்த்தையை தடை செய்யப்பட்டதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபார்மலாகவும் யூஸ் பண்ணலாம், இன்ஃபார்மலாகவும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், இந்த மஸ்ட்டை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா கிவிங் ஸ்ட்ராங் அட்வைஸ். மஸ்ட் கேன் பி யூஸ் டு கிவ் சம் ஒன் அட்வைஸ் ஆர் ரெக்கமெண்டேஷன். இந்த மஸ்ட்டை வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம யூஸ் பண்ணலாம். அல்லது ஏதாவது ஒன்று வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம அதை சொல்வதற்கு இந்த மஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, யூ மஸ்ட் ரீட் திஸ் ஸ்டோரி, இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். இந்த கதையை நீ படிக்கணும், இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து அந்த புக்கை நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம், அவங்க படிக்கிறதுக்கு நம்ம வந்து பரிந்துரைக்கிறோம். இது வந்து ஒரு அட்வைஸாகவும் இருக்கும், இதை நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்வைஸும் என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, இஃப் யூ கோ டு மும்பை யூ மஸ்ட் டேக் அ வாக் பை இந்தியா கேட் அட் நைட். நீங்கள் வந்து மும்பைக்கு போனீங்கன்னாக்கா இந்தியா கேட்டில் ராத்திரி நீங்கள் வந்து நடந்து போகணும் இந்தியா கேட் பக்கமாக, ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம், ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அந்த சீனரி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், we must appoint new teachers as early as possible. அதாவது நம்ம வந்து புதிய ஆசிரியர்களை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்பாயிண்ட் பண்ணிடணும், நியமிச்சிடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங் அட்வைஸ் நம்ம கொடுக்குறோம். பாருங்க, in these examples must has a strong meaning. If I say you must read this story, it is interesting. நீங்கள் வந்து இந்த புக்கை படிக்கணும், இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா, ஐ டோன்ட் மீன் that you have an obligation to read the book. இதில் நம்ம என்ன சொல்லலை, இது வந்து நீங்கள் இந்த புக்கை படிக்கிறது உங்களுடைய கடமை அப்படின்னு நம்ம சொல்லலை. I mean that I really recommend this book. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, உங்களுக்கு இந்த புக்கை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு இந்த புக்கை நான் பரிந்துரைக்கிறேன், இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த மஸ்ட்டை நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காகவோ அல்லது ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்காகவோ நம்ம யூஸ் பண்ணலாம். It doesn't mean that it is a rule or an obligation. இந்த மஸ்ட்டை நான் வந்து அட்வைஸ்க்காகவோ ரெக்கமெண்டேஷனுக்காகவோ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, அதாவது இந்த புக்கை நீ படிக்கணும், இந்த புக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அது வந்து இது உன்னுடைய கடமை அல்லது நான் உனக்கு விதித்த விதி அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல. இந்த மஸ்ட் அப்படின்ற இந்த மாடல் ஆக்ஸிலரி வெர்பை நம்ம எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு ஆப்ளிகேஷன் கடமையை பற்றி நம்ம பேசும்போது யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து ஒரு ரூல், ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய ரூல் அல்லது ஸ்கூலுடைய ரூல், இதை பற்றி நம்ம பேசணுன்னா நம்ம மஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம மஸ்ட்டை எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா ப்ரொஹிபிஷன், ஏதாவது ஒன்று வந்து தடை செய்யப்பட்டிருக்கும், அதை நீங்கள் வந்து செய்வதற்கு அனுமதி இருக்காது, அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வந்து இந்த மஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் மஸ்ட்டை யூஸ் பண்ணணும்னா நீங்கள் மஸ்ட்டு கூட ஒரு நாட்டை சேர்த்துக்கணும். அடுத்தது இந்த மஸ்ட்டை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம்னா கிவிங் ஸ்ட்ராங் அட்வைஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன். ஏதாவது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக நீங்கள் வலியுறுத்தணும், ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணணும் ஒரு விஷயத்தை அல்லது ஒரு அட்வைஸ் கொடுக்கணும், இதை நீ செய்தால் உனக்கு ரொம்ப நல்லது, நீங்கள் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மஸ்ட் அப்படின்ற மாடல் ஆக்ஸிலரி வெர்பை யூஸ் பண்ணலாம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து மஸ்ட் அப்படின்ற மாடல் ஆக்ஸிலரி வெர்பை எந்தெந்த சூழ்நிலையிலலாம் யூஸ் பண்ணலாம்,
மஸ்ட் அப்படின்ற மாடல் ஆக்ஸிலரி வேர்புக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க். இப்போ நம்ம ஒரு 4 யூசேஜ் ஆஃப் மஸ்ட்டை நம்ம பார்த்தோம். ஏதாவது 2 யூசேஜ்க்கு நீங்கள் 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எழுதி கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.